நாம் மிகவும் எதிர்பார்த்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு. என்ன மேட்ருனா, இங்கே டேல தான் வந்து மார்க்கெட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் போல். அங்கே இருக்குடா, வா இங்கே போயிட்டு வருவோம். என்ன எப்படி இருக்கு, என்னது இது, இங்கேயே சாப்பாடா? கேட்பமா இருக்கான்ட்டு நான் கேட்குறேன். இல்லை அங்கே போயிட்டு வருவோம்ன்றேன். வா சும்மா போய் போமா. இங்கே பாருங்க, இதுதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். மீகாங் டெல்டா தான் இவங்களுக்கு ஆணிவேர்னு வச்சுக்கோங்களேன். இதுதான் அந்த மீகாங் டெல்டா. கம்போடியாவில் தொடங்குற அந்த ரிவர் வந்து ஹோச்சிமின், கேன்தாவு, ராஜ்கியா, ஹட்டைன் இந்த மாதிரி பல நதிகளாக பிரிஞ்சு திரும்ப மீகாங்க ஒன்றா சேர்ந்து கடலில் போய் கலக்கும். இதுதான் இவங்களுக்கு வாழ்வாதாரம். இந்த நதியில் தான் அவங்க விவசாயம் பண்ணோம். இந்த நதி வழியாக தான் போர் நடந்தப்போ டனல் நோண்டி நிறைய பேர் கம்போடியா, லாவோஸ்க்கு தப்பிச்சு போனாங்க. இன்னமும் இந்த ரிவர் தான் இவங்களுக்கு மிகப்பெரிய வாழ்வாதாரம். இந்த ரிவரில் தான் மீன் பிடிச்சி அவங்க வாழ்கிறாங்க. இங்கே வெஜிடபிள்ஸ் எல்லாம் விளையிறது எல்லாமே இந்த ரிவரோட வாட்டரில் தான். மார்க்கெட் வந்து பயங்கர பிஸியாக இருக்கும் டே டைமில். இப்போது ஈவினிங் நாங்கள் வந்தது ரொம்ப லேட்டு. ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, ராஜ்கியெல்லாம் எங்கேயுமே வந்து ஏடிஎம் இல்லைங்க, பெரிய தொந்தரவாகிடுச்சு. கார்டும் யாரும் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் 1.5 கிலோமீட்டர்ஸ் நடந்து போய் ஏடிஎம்மில் கேஷ் எடுத்துகிட்டு வந்து பஸ்ஸுக்கே நாங்கள் வந்து கேஷ் தான் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. மற்ற அந்த ஃபுட்டா ட்ராவல்ஸில் மற்ற எல்லா இடத்துலையுமே கார்டு யூஸ் பண்ணுவாங்க, இங்கே அதுவும் யூஸ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. அதனால் ரொம்ப டிலே ஆனதுனால ஆல்மோஸ்ட் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிடுச்சு. மேக்ஸிமம் வந்து என்னென்னா, நீங்கள் கேஷ் கையில் வச்சுக்கோங்க. ஹோச்சிமினில் சீப்பாக கேஷ் மாற்றுற இடம் வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோவில் போடுறேன். இதுதான் ஃப்ளோட்டிங் மார்க்கெட். இப்படி தான் இருக்கும். இன்னும் உள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம வந்து போட் எடுத்து போகலாம், போக போக வந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ளோட்டிங் மார்க்கெட் வந்து. நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம வந்து போட்லேயும் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து என்னென்னா, அந்த போட்லேயே வந்து ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்க, அங்கே தான் போய் சாப்பிட போகிறோம். இங்கே என்னென்னா, கெத்தவ் அப்படின்னாங்க. கெத்தவ் வந்து 100% விவசாயிகளால் இருக்கிற ஒரு ஊர். இங்கே எல்லாமே ரொம்ப சீப்பு. இப்போ ஹோச்சிமினில் வந்து ஒரு பொருள் வந்து 25,000 டாங் கேட்குறாங்கன்னா, இங்கே அதே 15,000 டாங், 10,000 டாங் அந்த மாதிரி தான். ரொம்ப சூப்பரான ஊர். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள். இந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதே மாதிரி ஓல்டு டைப் வீடெல்லாம் வந்து இங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. இன்னும் அந்த பழைய காலத்து கட்டடங்கள்லாம் பார்க்கணுன்னா இங்கே தான் நீங்கள் வரணும். இங்கே வந்து தான் நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப சூப்பரான ஊர், வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள்.